83ஆம் ஆண்டு இங்கே வரவில்லை. 50ஆம் ஆண்டுகள் பிரச்சனை வரவில்லை. 90ஆம் ஆண்டுகளில் தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனை வரவில்லை. 2009 பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலையையும் அவர்களுடைய வார்த்தை பதங்களையும் நாங்கள் இங்கே கொண்டு சேர்க்க வேண்டுமே ஒழிய டிப்ளமேட்ஸாக நின்று கொண்டு என்பிபி கவர்மெண்ட் ஆனது ஒரு புதிய திசையை காட்டும் என்று நாங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்த சமயத்திலே அது அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் அவரை உள்ளே வைத்து விட்டால் இங்கே எதுவும் நடக்காது, தமிழர்களுடைய குரல் இங்கே ஒலிக்காது என்று. ஆனால் அவர் எங்களை ஃபோன் பண்ணி அவர் எங்களுக்குரிய கட்டளை, எங்களுக்கு அந்த ஐநாவினுடைய மனித உரிமை விடயத்தை தந்திருக்கின்றார். ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி-ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையினுடைய 58வது அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து மனித உரிமை செயற்பாட்டாளராக நிஷா பீரிஸ் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த அமர்வுகளில் பங்கெடுத்து வருகின்றார். அவர் இந்த 58வது அமர்விலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை ஐநா சபை மனித உரிமைகள் பேரவையில் இருந்தே நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வணக்கம் நிஷா பீரிஸ் அவர்களே. வணக்கம் எஸ். ராஜனன் அவர்களே. வணக்கம் நேர்களே. 58வது அமர்வு தொடர்பான விடயங்கள் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட 58வது அமர்வில் என்ன நடைபெறுகின்றது என்பதை நீங்கள் அங்கிருந்து நமக்கு அறிய தருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 58வது ஐநா மனித உரிமை கூட்டுத்தொடரானது கடந்த திங்கட்கிழமை 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து எதிர்வருகின்ற 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரை இது இடம்பெற இருக்கின்றது. இந்த கூட்டத்தொடரில் முதல் 3 நாட்கள் ஹை லெவல் செக்மெண்ட், அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர்களும் அல்லது அமைச்சு சார்ந்தவர்களும் வந்து பேசியிருந்தார்கள். அதில் விஜிதா ஹேரத் அவர்கள் 25ஆம் தேதி தன்னுடைய கருத்தையும் இங்கே வந்து பேசிவிட்டு போனார். என்பிபி கவர்மெண்ட் ஆனது ஒரு புதிய திசையை காட்டும் என்று நாங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்த சமயத்திலே அது அதே பழைய திசையை காட்டி இருப்பது வந்து எங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். இருந்த போதிலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அவையினுடைய கவனத்தை நாங்கள் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே யுக்ரைன் பற்றி பேசப்படுகின்றது. இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற யுக்ரைனுடைய போர் மற்றும் காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தளத்திலே இலங்கையினுடைய அந்த தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ரெசல்யூஷன்களை அடுத்து இந்த அவையிலே ஓரல் அப்டேட் என்பது இன்று காலை, அதாவது 3ஆம் தேதி காலை ஃபோல்கர் அவர்களுடைய ஓரல் அப்டேட்டாக வந்தது. இதை அடுத்து இலங்கையும் பேசியிருந்தது. இலங்கையினுடைய நிலைப்பாட்டை அவர்கள் தொடர்ந்தும் நியாயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் 2வது அந்த ஐட்டம் 2லே பொது விவாதத்திலே என்னுடைய உரை இப்போது ஒரு சற்று நிமிடங்களுக்கு முன் தான் அது நிகழ்ந்தது. இதிலே எங்களுடைய சக செயற்பாட்டாளர் பொஸ்கோ மரியதாஸ் அவர்களுடைய கைது பற்றியும் நான் இதில் அவர்களுடைய இந்த அவையினுடைய கவனத்தை கொண்டு வந்திருந்தேன். Next speaker, joint statement from Association Culturelle des Tamouls en France. High Commissioner for his oral update. Today we wish to draw the Council's attention to the alarming situation of the Tamils in Sri Lanka, who continue to face severe violations of their fundamental rights even 15 years after the end of the genocidal war. Repressions persist. Families of the enforced appear, demanding justice and are harassed and surveilled. Lands historically belonging to Tamils remain under military occupation. Impunity prevails for war crimes and human rights violations committed in Mullawaikal. Mr. High Commissioner, we strongly
strongly condemned the arbitrary arrest of Mr. Mariadas Mohanraj alias Bosco, a France-based human rights defender committed to the fight for justice for Tamils within the UN mechanisms. Former additional director of UNESCO in Paris, Bosco believed in the UN mechanisms beyond everything, and his only aim was to make UN platform accessible to the real victims. He was arrested while he was participating to the World Conference on the Enforced Appearance that took place in Geneva last January, merely based on false accusations by corrupted Sri Lankan persons. His arrest is part of a broader pattern of intimidation and repression against those who dare to engage with this council. Yes, he dared to question the systematic visa refusal to Switzerland to the mothers of enforced appearance, whereas it is easily granted to the perpetrators. This arbitrary arrestation and detention of our colleague is a violation of human rights defenders' own rights. We ask the Swiss government not to fall into Sri Lankan diplomatic trap and to protect the human rights defenders and to take immediate measures to release Bosco. We call upon the international community to recognize Tamil people's self-determination right. We also urge the Sri Lankan government to immediately cease its oppressive policies against Tamil human rights defenders. Finally, we urge the High Commissioner to maintain close monitoring on Sri Lanka and to denounce its human rights violations. Thank you. Merci. Thank you. இலங்கையினுடைய நிலைப்பாடு தொடர்பாக நீங்கள் தெரிவிக்கின்ற விடயங்கள் இதிலே அரசாங்கம் மாறியிருக்கின்றது, அரசு மாறவில்லை என்கின்ற ஒரு கருத்து பதிவாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே இலங்கையினுடைய இப்போதைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் அங்கே வருகை தந்து என்ன விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார், என்ன விடயத்தை அவர் பிரஸ்தாபித்தார்? அவர் பேசும்போது, அதாவது இந்த ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் தான் எங்களுடைய இலங்கை கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ரஸிவான ஒரு முடிவை எடுத்து முன்னேற்றகரமான பாதையில் நாங்கள் புதிய ஒரு கவர்மெண்ட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள். எனவே எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெண்டேட் எங்களுக்கு டிரெக்டாக வந்திருக்கின்றது. அதில் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு சொல்ற விடயம் என்று சொன்னால் ஒரு பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு புதுவிதமான ஒரு கவர்னன்ஸை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதில் வடக்கு, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் என்று சொல்லி அந்த 4 திசைகளையும் அவர் சொல்லியிருந்தார். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நாங்கள் அடிக்கடி நார்த் அண்ட் ஈஸ்ட் சொல்றபடினால இது வந்து தமிழ்ல நிலப்பரப்பை கொடுக்கின்றபடியினாலே அதிலிருந்து அவர்கள் ஈஸ்டையும் வெஸ்டையும் நாங்கள் ஏன் விடுவானேன் என்று அந்த ஒன்றுபட்ட இலங்கையை குறைக்கும் முகமாக நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் என்று சொல்லி பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எங்கள் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இது மோஸ்ட் இன்க்ளூசிவ் ஆக இருக்க வேண்டும். அதாவது எங்களுடைய பார்லிமெண்ட், புதிதாக எலெக்ட் எங்களுடைய பாராளுமன்றமானது இது சரித்திரத்திலேயே ஒரு எல்லோரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றமாக இருக்கின்றது. காரணம் என்னென்றால், மலையக கம்யூனிட்டியிலிருந்து எங்களுக்கு 2 பெண்களை நாங்கள் எடுத்துக்கிறோம். பெண்கள் மற்றும் மலையக கம்யூனிட்டி. மலையக தமிழர்கள் என்று நாங்கள் சொல்வதன் வழக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே மலையக மக்களுடைய தமிழ் அடையாளம் மறுக்கப்பட்டு இங்கே மலையக கம்யூனிட்டியிலிருந்து 2 பெண்களை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது அனுரா குமார திசாநாயகா அவர்கள் தன்னுடைய அந்த இனோகுரல் ஸ்பீச்ல வந்து அவர் சொல்லும் போதே வந்து எங்களுடைய மக்கள் வந்து எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, எனவே அந்த மக்களுக்கு நாங்கள் நம்பகரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு உடனடியாக 2022 அவருடைய இலங்கையினுடைய வரலாற்றை அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறார். அதாவது அதற்கு முன்பு நடந்த, அதாவது இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து டிரெக்டாக அது வந்து 2022 தான் போகுது. இலங்கைக்கு 2022 புதுசாக என்னவோ இந்த பூமிப்பந்தில முளைச்ச மாதிரி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதைத்தான் போன கவர்மெண்ட் செய்திருந்தது இந்த அவையில. அதே விடயத்தை தான் இவரும் செய்திருக்கின்றார். அதாவது எங்களுடைய மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இந்த நடந்தது எங்களுடைய இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து. இதுதான் மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழலுக்கு தள்ளப்பட்டது என்று 2022. எனவே 83ஆம் ஆண்டு இங்கே வரவில்லை, 50ஆம் ஆண்டுகள் பிரச்சனை வரவில்லை, 90ஆம் ஆண்டுகளில் தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனை வரவில்லை. 2009 1,46,679 பேர்களேனும் காணாமலாக்கப்பட்டார்கள் என்ற விடயமெல்லாம் அவர் மறந்துவிட்டு 2022 தான் புதிதாக இங்கே இலங்கைக்கு பிரச்சனை வந்த மாதிரி அவருடைய ஸ்பீச் இருந்தது. இருந்த போதும் அனுரகுமார் திசாநாயகா அவர்கள் எங்களுடைய இந்த எக்கனாமியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக அவர் நிறைய பாடுபட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு தமிழர்களை பற்றி ஒரு வார்த்தை ஏனும் கூட இந்த இடத்தில் வரவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விடயம். அதிலும் கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நேஷனல் பட்ஜெட் 2025 பட்ஜெட்டை பற்றி அவர் பேசும் பொழுது இதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய ஸ்பீச் முடிந்த பிற்பாடே HRC எக்ஸ்ட்ரா நெட் இருக்கின்ற அந்த ஐநாவினுடைய அந்த தளத்தில் நாங்கள்
நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாய்மூல அறிக்கையினுடைய எழுத்து வடிவம் அங்கே இருக்கும். அதை நாங்கள் பார்க்கும்போது மிகவும் ஒரு அதிர்ச்சியான விடயம் என்னென்றால், ஒரே ஒரு பந்தி, ஒரு 4 வரியில் வந்த ஒரு பந்தி அங்கே அவரால் வாசிக்காமல் விடப்பட்டிருந்தது. அது என்னவென்று சொன்னால், அதில்தான் அவர் தமிழர்கள் என்ற ஒரு வார்த்தை பதமும் பாவித்து தமிழர்களுடைய அடையாளம், தமிழர்களுடைய அறிவின் அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண லைப்ரரிக்கு, நூலகத்திற்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்கின்றோம் என்ற விடயத்தை அவர் முற்றுமுழுதாக வாசிக்காமல் விட்டு விட்டார். எனவே கொஞ்சமேனும் அவருக்கு எழுதி கொடுத்திருக்கின்ற அந்த 4 வசனங்களை ஏனும் வாசித்திருந்தால் ஒருவேளை எங்கள் மனதிற்கு நிம்மதி தந்திருக்கலாம். ஆனால் அதை கூட அவர் புறம் தள்ளியதும் தமிழர்களுடைய, அதாவது எங்களுடைய மக்கள் தமிழர்கள் அவர்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. அனைவருமே இலங்கையினுடைய ஒன்றுபட்ட இலங்கையர்களாக தெரிகின்றார்கள். அதே சமயம் இலங்கையினுடைய அந்த தமிழர்களுடைய அடையாள தேடல், அடையாளத்துக்காக அவர்கள் அந்த பாடுபட்ட அந்த போர் எதுவுமே அவருடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி பேசப்பட்டது. 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 தங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ப்ராஜெக்டை தாங்கள் கொண்டு வந்திருப்பதாகவும், மிஸ்மேனேஜ்மெண்ட், பழைய கவர்மெண்ட் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் மற்றும் கரப்ஷன், அதாவது ஊழல் மிக்க கவர்மெண்டாக இருந்ததாகவும், அதுதான் அந்த எக்கனாமிக்கல் கொலாப்ஸுக்கு அது வழிவகுத்ததாகவும், தாங்கள் அதை இன்னும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விதமாக கொண்டு செல்வதாகவும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நாங்கள் எந்த ஒரு resurgence of divisive racism or religious extremism in our country நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம். எந்த ஒரு இனக்குழுவோ ஒரு மதக்குழுவோ வந்து எங்கள் மக்களை பிளவுபடுத்துவதை நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று நல்ல பிள்ளைக்கு நடித்துவிட்டு, ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து தங்களுடைய ரிலிஜனையும் தங்களுடைய மொழியையும் தங்களுடைய மதத்தையும் கலாச்சாரத்தையும் பேணுவதற்கு ரைட்ஸ் இருக்குது என்று சொல்ற அதே கணத்துல என்னுடைய அவர் சொல்லிக் கொண்டிருக்க அதே கணத்துல அம்பாறையிலிருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்து கொண்டிருக்கின்றது. அங்கே ஒரு நபர் எனக்கு அனுப்பியிருக்கின்றார். அங்கே சிவராத்திரி, அந்த டைம் சிவராத்திரிக்கு வந்து 5 மணியோடு அந்த சிவன் ஆலயம் மூடப்படும் என்ற விடயமும் வந்திருந்தது. எனவே இப்படி அந்த நிலத்துக்கு, அதாவது நிஜத்துக்கும் உண்மையான விடயத்துக்கும் இவர்கள் சொல்லுகின்ற காட்ட நினைக்கின்ற அந்த விடயத்துக்கும் எந்த சம்மதமுமே இல்லாமல் தான் அவருடைய உரையும் இருந்தது. முக்கியமாக ஸ்ரீலங்கா டே என்று ஒரு டே, ஒரு நாளை அவர்கள் பிரகடனப்படுத்த இருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதாவது அனைத்து மக்களுமே ஒன்றுபட்ட நேஷனல் யூனிட்டி அண்ட் ரிகன்சிலியேஷன் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒன்றுபட்ட ஒரு இலங்கைக்குள் வாழ வேண்டும் என்பதனை வலியுறுத்தி விட்டு, ஆஃபீஸ் ஃபார் மிஸ்ஸிங் பர்சன், அதே மாதிரி ஆஃபீஸ் ஃபார் ரிப்பரேஷன், அதே மாதிரி ஆஃபீஸ் ஃபார் நேஷனல் யூனிட்டி அண்ட் ரிகன்சிலியேஷன் என்கின்ற இந்த உள்நாட்டு பொறிமுறையை மீண்டும் தலைவர்கள் தலையில் அவர்கள் திணிக்க பார்ப்பது ஒரு மிகவும் ஒரு வருந்தத்தக்க விடயமாக இருக்கிறது. ஏனால் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் அதை மறுத்தார்கள். இந்த கவர்மெண்ட்டும் அதைத்தான் அவர்கள் இங்கே திணிக்கின்றது. அவர் சொன்ன ஒரு விடயம், our aim is to make the domestic mechanisms credible and sound within the constitutional framework. அதாவது எங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த OMP, ஆஃபீஸ் ஃபார் ஆபரேஷன் என்கின்ற இந்த டொமெஸ்டிக் மெக்கானிசம், இந்த உள்நாட்டு பொறிமுறைகளை நாங்கள் உங்களை நம்ப வைப்பதுதான் எங்களுடைய எய்மாக இருக்கின்றது என்று அவர்களுடைய வாயாலேயே சொல்லிவிட்டார்கள். அதாவது அந்த மெக்கானிசம், அந்த உள்நாட்டு பொறிமுறைகள் நல்லபடியாக வேலை செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது நீதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு, அது நாங்கள் இப்படிதான் இருப்போம், ஆனால் இதை நம்ப வைப்போம் உங்களுக்கு என்று அவர்களுடைய அந்த உண்மையான விடயத்தை அவர் இங்கு சொல்லிவிட்டு உடறிவிட்டு போய்விட்டார் என்று நினைக்கின்றேன். இது இப்படித்தான் எனக்கு இதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இது பழைய அதே தேய்த ரெக்கார்டை மீண்டும் அவர்கள் எங்களுக்கு இங்கே போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் இந்த விடயங்களை பேசிய பின்னர் எங்களுக்கு ஆதரவாக, அதாவது தமிழர்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு நாடு குரல் எழுப்பியதா? அவ்வாறான விடயம் நடந்திருக்கின்றதா நிஷா? இல்ல, இன்று காலையில் இந்த ஓரல் அப்டேட், ஃபோல்கர்டர்க் அவர்களுடைய ஓரல் அப்டேட் வந்த பிறகு அனைத்து நாடுகளுமே பேசும் பொழுது தமிழர்களை பற்றி பேசவில்லை. UK மட்டும் அவர்களுடைய அந்த நான் எடுத்த நோட்ஸை நான் பார்த்தால் அவர்கள் UK அவர்கள் தான் இந்த எங்களுடைய ரெசல்யூஷனை முன்மொழிகின்ற ஆட்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் பேசும்போது தமிழர்கள் என்ற வார்த்தை பதமும் சொல்வது கிடையாது. அவர்கள், அதாவது ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் போதும் இதே விடயம் தான் எங்களுக்கு நடந்து வருகின்றது. அதற்கு காரணமும் நாங்கள் எங்களுடைய இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆக்டிவிஸ்டும் அல்லது அனைத்து அமைப்புகளும் எங்களுடைய விக்டிம் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலையையும் அவர்களுடைய வார்த்தை பதங்களையும் நாங்கள் இங்கே கொண்டு சேர்க்க வேண்டுமே ஒழிய, டிப்ளமேட்ஸாக நின்று கொண்டு தொடர்ந்து நாங்கள் இப்படித்தான் இருப்போமே ஆனால் இது சரிவர நடக்காது.
நீங்கள் அடுத்தடுத்து கேட்க இருக்கும் கேள்விக்கு நான் வந்து விடுகின்றேன். தொடர்ந்து இது இப்படித்தான் இருக்க போகுது என்று சொன்னால் எந்த நாடும் எங்களுக்கு சப்போர்ட்டாக வராது, இலங்கையும் இப்படியே தான் இருக்க போகுது, ஐநாவும் பாராமுகமாக இருக்க போகுது என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்த்தமையானால் பொஸ்கோ மரிதாசனுடைய பங்கு இதில் மிகவும் ஒரு பெரிய ஒரு பங்காக இருந்து வருகின்றது. அவர் இந்த 16ஆம் தேதி ஜனவரி மாதம் ஜெனீவாவில் வைத்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய இந்த கூட்டத்தொடரை வைத்து கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த முறை அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், அவரை உள்ளே வைத்து விட்டால் இங்கே எதுவும் நடக்காது, தமிழர்களுடைய குரல் இங்கே ஒலிக்காது என்று. ஆனால் அவர் எங்களை ஃபோன் பண்ணி அவர் எங்களுக்கு உரிய கட்டளை, எங்களுக்கு அந்த ஐநாவினுடைய மனித உரிமை விடயத்தை தந்திருக்கின்றார். அதை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டு போகின்றோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏனென்றால் எழுத்து மூல அறிக்கைகளை நாங்கள் இங்கே கொடுக்க நாங்கள் தவறி இருக்கின்றோம். ஏனென்றால் பொஸ்கோவினுடைய வழிகாட்டல் எங்களுக்கு இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கின்றது. எனவே 10ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துக்கு முதல் கொடுக்க வேண்டிய எந்த எழுத்து மூல அறிக்கைகளும் நாங்கள் இங்கே சமர்ப்பிக்கவில்லை. எனவே இந்த ஃபோல்கட்டனுடைய அறிக்கையா இருந்தாலும் சரி, அதனை அடுத்து வருகின்ற நாடுகளுடைய ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, எங்களை பற்றிய தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்த விதமாகவோ அந்த அழுத்தங்கள் அவர்களுக்கு ஒழுங்காக போய் சேரவில்லை. இதுல இருந்தே பொஸ்கோவினுடைய வீச்சு எவ்வளவு இருந்திருக்கின்றது என்று என்னால் அளக்க முடிகின்றது. ஒவ்வொரு அமர்வின் பொழுதும் இலங்கையில் இருந்து, எங்களுடைய தாயக தேசத்தில் இருந்து நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகள் இங்கு வருவது வழக்கம். இம்முறை யார் யார் வந்திருக்கின்றார்கள்? இந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களா என்று சொல்லக்கூடிய அவர்கள் இந்த முறை வரவில்லை. ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக, அதாவது வடமாகாண அவையிலே இருந்த ஆனந்தி சசிதரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய உரை என்று நான் எதிர்பார்த்திருந்தேன் அது நிகழும் என்று சொல்லி. ஆனால் அவர் வந்த அமைப்பு அந்த உரைக்கு பதியவில்லை என்னவோ தெரியவில்லை. அவருடைய உரை இடம்பெறவில்லை. அவருடைய உரை இடம்பெற்றிருந்தால் இன்னும் அது நல்ல வீச்சாக இருந்திருக்கும். முக்கியமாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய கூட்டத்தொடரும் எதிர்வருகின்ற 17ஆம் தேதி இருக்கின்றது. அதிலும் அவர் கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும். அம்மாமார் இந்த முறை வரவில்லை. எங்களுடைய ஆக்டிவிஸ்ட் மிகவும் குறைவாகவே இருக்கின்றார்கள். இங்கே நானும் கார்த்திகா மற்றும் அமிர்தினி ஒரு 2-3 பிள்ளைகள் தான் இங்கே நாங்கள் நிற்கின்றோம். அநாகதைகளாக நாங்கள் இருக்கின்றோம். காரணம் பொஸ்கோவின் வழிகாட்டல் எங்களுக்கு இங்கே மறக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு வஞ்சகமான செயலாக நாங்கள் பார்க்கின்றோம். 58வது கூட்டத்தொடர், அதாவது என்பிபி கவர்மெண்ட் வந்த முதலாவது, அந்த அரசாங்கம் வந்த பிறகு வருகின்ற முதலாவது கூட்டத்தொடரிலே அதற்கு அடுத்து பொஸ்கோவினுடைய கைது வருகின்றது. அதை அடுத்து அதுவும் சுவிஸிலே வைத்து அவர் கைது செய்யப்படுகின்றார். அதுவும் சில விசமிகளுடைய, ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு விலை போன சில ஸ்ரீலங்கன் ஆட்களாலே அவர் பொய் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். 3 மாத விசாரணை காலம்தான் அவருக்கு மேலே போடப்பட்டிருக்கின்றது. 3 மாத காலம் தடுத்து வைக்கும் பொழுது இந்த 54வது கூட்டத்தொடரில் நாங்கள் அவர் செய்திருக்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே இங்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அவர் எங்களுக்கு கற்றுத்தந்த விடயத்தை வைத்து நாங்கள் எத்தளித்து செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களால் முடிந்த வரைக்கும் அவருடைய இந்த கைது பற்றியும் அதை கொண்டம் பண்ணி இன்று ஐட்டம் நம்பர் 2ல பொது விவாதத்திலே என்னுடைய உரையில் அவருடைய இந்த ஆர்பிட்ரரி அரெஸ்டேஷனை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். பொஸ்கோ மரிதாஸ் என்பவர் பாரிஸில் இருக்கின்ற யுனெஸ்கோவின் மேலதிக டைரக்டராக இருந்தவர். ஆனால் இன்று அவருடைய கைது என்ன என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட உண்மையான விக்டிம்களை இந்த ஐநாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் நினைத்ததுனால்தானே அவரை நீங்கள் கைது பண்ணி வைத்திருக்கிறீர்கள் என்றும், சுவிஸினுடைய, அதாவது இலங்கையின் ராஜதந்திரத்துக்குள் சுவிஸ் விழுந்துவிடக் கூடாது என்றும், அவர்களுக்கு உதவி புரியக்கூடாது என்றும், உண்மையான பாதிக்கப்பட்டவர்களுடைய வருகை இங்கே வருவது முக்கியம், அதைத்தான் அவர் செய்தார் என்றும் அவரை நியாயப்படுத்தியும் அவரை டிஃபெண்ட் பண்ணியும், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் சொல்லுவார்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள், மனித உரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள், அவர்களுடைய குரல் வலை நசுக்கப்பட்டால் எங்கேதான் நாங்கள் போய் எங்களுடைய நீதிக்கான குரலை எழுப்புவது என்ற துணையில் என்னுடைய பேச்சும் இருந்தது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஐநா முன்றலில் தமிழ் மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றீர்கள், அதிலும் நீங்கள் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். அது பற்றி எடுத்துக் கூறுங்கள். மக்கள் எப்படி பெரும் தொகையில் வருகை தந்தார்களா? அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயபூர்வமாக அமைந்திருந்தனவா?
என்றுமே எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை ஒரு இன்றளவேனும் அது மாறவில்லை. எங்களுக்கு தமிழீழம் வேண்டும். எங்களுடைய மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்களுடைய நேஷனல் லீடர் என்று அவருடைய கட் அவுட் எல்லாம் வைத்து இங்கே எங்களுடைய வணக்க நிகழ்வுகளும் செய்து எங்களுக்காக உயிர் நீத்த அந்த ஈகை பெருந்தகைகளையும் நாங்கள் கொண்டு வந்து அவர்களுடைய குரலாக அங்கு கொல்லப்பட்டவர்களுடைய படங்களையும் வைத்து இந்த காலுடைந்த கதிரைக்கு முன்னதாக மனமுடைந்து நாங்கள் இங்கே குமுறுவது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த போராட்டமானதும் அதாவது உள்ளே நடக்கின்ற இந்த குமுறலானதும் வெளியே நடக்கக்கூடிய அந்த குமுறலானதும் ஒன்றிணைந்து ஒருமித்த கருத்தாக நாங்கள் ஒலிக்க வேண்டும் என்பதையே நாங்கள் தொடர்ந்து பொஸ்கோவினுடைய வழிகாட்டலில் நாங்கள் அதைத்தான் இங்கே பிரதிபலித்து வருகின்றோம். எனவே இந்த உள்ள அரங்குகள் நடக்கின்ற விடயம் வெளியே எதிரொலிக்க வேண்டும். வெளியரங்கிலே நடக்கின்ற விடயங்கள் உள்ளுக்கு அந்த எதிரலைகள் வேகமாக அது சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் மக்கள் ஒன்று திரள வேண்டும். இந்த ஐநா பொறிமுறையில் உண்மையாகவே அது நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இதுதான். எனவே இப்போது இருக்கின்ற இந்த உலக ஒழுங்கு இப்போ மாறுபட்டு கொண்டு வருகின்றது. நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் பேசுவதும் ட்ரம்ப்க்கு எதிராக ரஷ்யா மாறுவதும் ரஷ்யாவுக்கு யாரோடு என்று எதுவுமே தெரியாத இந்த சூழலில் எங்களுடைய மக்கள் இப்போது ஒரு அநாதிகளாக கனகாலமாக நாங்கள் இப்படி இருக்கின்றோம். எங்களுக்கு அவர்கள் வருவார்கள், இவர்கள் வருவார்கள், இந்தியா வரும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்காமல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். இல்லாமல் எங்களுக்குள்ளே நாங்களே தமிழில் தமிழர்களுக்காக தமிழோடு தமிழால் பேசிக் கொண்டிருக்காமல் இந்த ஐநாவினுடைய 6 மொழிகளையும் நாங்கள் பாவித்து அந்த வெளியே நின்று உறக்க குரல் கொடுக்கின்ற அவ்வளவு நபர்களும் இந்த ஐநாவினுடைய பொறிமுறைக்குள் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் இந்த ஐநாவை பாவிக்க வேண்டும். முக்கியமாக இந்த எவிடன்ஸ் கேதரிங் மெக்கானிசம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்லாப், ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிள் ப்ராஜெக்ட், இதை பற்றி பேசும்போது இலங்கையினுடைய பிரதிநிதிகளும் இன்று அவர்கள் பேசியிருந்தார்கள். இந்த பட்ஜெட்டை இவ்வளவு தூரத்துக்கு ஒதுக்கி அதுவும் ஐநா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்துல இந்த ஸ்லாப் என்ற பொறிமுறைக்கு நீங்கள் இந்த எவிடன்ஸ் கேதரிங் எக்ஸ்டர்னல் மெக்கானிசம் நீங்க கொடுக்குறீங்க. அதாவது OMP இன்டர்னல் மெக்கானிசம், எங்களுடைய உள்நாட்டு பொறிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். இந்த வெளிநாட்டு பொறிமுறை நமக்கு தேவையில்லை என்று அதற்கு இவ்வளவு செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நீடு கண்ணீர் வடித்துக்கொண்டு முதலை கண்ணீர் வடித்துக்கொண்டு அவர்கள் என்று பேசியிருந்தார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்யும் முகமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் முகமாகவும் உண்மையை கண்டறியும் நோக்கிலே இந்த மெக்கானிசங்கள் இருக்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் வெளியே நின்று கொடியை பிடித்து நாங்கள் கம்பீரமாக நாங்கள் கூவுகின்ற நாங்கள் இந்த பொறிமுறைகளை நாங்கள் பாவிக்க தவறக்கூடாது. ஐநா ஓப்பன் யுவர் ஐஸ், ஐநா ஓப்பன் பண்ணி கொண்டான் இருக்குது. ஐநா ஓப்பன் யுவர் கேட்ஸ், ஐநா ஓப்பன் பண்ணித்தான் இருக்கின்றது. நாங்கள் தான் உள்ளே வருவதற்கு தவறுகின்றோம். எனவே இந்த அனைத்து மக்களும் இதை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து ஒன்று திரண்டு இந்த அவைக்குள் வந்து உங்களுடைய குரலை உங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவோ உங்களுடைய இளைஞர்கள் மூலமாகவோ நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது. மொழி பிரச்சனை என்றால் நாங்கள் இருக்கின்றோம், அதை உங்களுக்கு நேரடியாக கொண்டு சென்று அதை எந்த இடத்திலே நீங்கள் பேச வேண்டுமோ, ஒரு இப்ப டோர்ச்சர் உங்களுக்கு நடந்திருக்குது என்று சொன்னார், தலைகளாக கட்டி தொங்க விட்டார்கள், இந்த இடத்துல நான் அடிக்கப்பட்டேன், இப்படி விசாரிக்கப்பட்டேன், நகங்கள் புடுங்கப்பட்டேன் என்றால் அதுக்கு கமிட்டி எகென்ஸ்ட் டோர்ச்சர் என்று புரிம்பான ஒரு பொறிமுறையே இருக்கின்றது. அது ஒரு ட்ரீட்டி பாடி. அந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை பதிவு செய்யலாம். அல்லது நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு எம்ப்ளமெண்ட் கேசஸ் என்று சொல்றார்கள், வெள்ளக்கொடி விவகாரம் என்ற விடயத்தை நான் கண்ணாலே பார்த்திருக்கின்றேன். அல்லது ஒரு சைல்டு அபியூஸ், ஒரு சிறுவர்களுடைய துஷ்பிரயோகம், ராணுவம் இப்படி செய்ததை நான் கண்ணாலே பார்த்திருக்கிறேன் என்று சொன்னால் அதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய இடம் இங்கு இருக்கின்றது. இதை பதிவு செய்வதற்கு அனைவரும் முன்வருமாறு நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த வழியில் தான் நாங்கள் போக வேண்டி இருக்கின்றது. உங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பணி மென்மேலும் தொடர நாம் வாழ்த்துகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து பேசுவோம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.